ஹலோ கைஸ், வெல்கம் டு குயிட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் வந்து நினச்சி கொண்டு இருக்கிறாங்க, இப்போ வந்து எங்களுக்கு அல்ட் சீசன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ட்விட்டரில் ட்வீட்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் ட்விட்டரில் ட்வீட்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு நினைக்கக்கூடாது நீங்கள் அல்ட் சீசனில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் இன்னும் அஃபீஷியலாக அல்ட் சீசன் உங்களுக்கு இன்னும் என்டர் ஆக இல்லை. பட் இது வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வெரி ஹை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே என்ன ரீசன் சொன்னால், இப்போ நீங்கள் வந்து நிறைய மீம் கோயின்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி சில அல்ட் கோயின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ பிடிசி அண்ட் எத்தீரியமை வந்து எங்களுக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணது பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த சீசனில் பார்க்கலாம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நான் பார்த்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 கோயின்ஸ் வந்து எங்களுக்கு பிடிசி அவுட் பர்ஃபார்ம் பண்ணி மினிமமாக எனக்கு வந்து 5x வந்து போச்சு. மினிமம் 5x வந்து எனக்கு போச்சு. அது மொத்த 12 கோயின்ஸ் மினிமம் 5x போச்சு. பட் சில கோயின்ஸ் வந்து எங்களுக்கு 10x 100x இந்த மாதிரிலாம் போச்சு. சரியா? அப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த ஏர்லி அல் சீசன் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டுகளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன ரீசன் சொன்னால், இப்போ வந்து பிடிசி வந்து நான் சொல்லியிருப்பேன் எங்களுக்கு கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு திரும்பி டம்ப் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அப்போ எங்களுக்கு அந்த பம்ப் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு அந்த பம்பில் தான் அல்ட் கோயின்ஸ் வந்து ட்ரிகர் ஆகி மேலே மூவ் ஆகுது. அதே மாதிரி தான் பிடிசி டோமினன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் எங்களுக்கு வந்து பம்ப் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அப்போ பிடிசி டம்ப் ஆகக்குள்ள அல்ட்ஸும் வந்து ப்ளீட் ஆகும். அதே மாதிரி பிடிசி டோமினன்ஸ் வந்து பம்ப் ஆகும். இப்போ பிடிசி டோமினன்ஸ் பம்ப் ஆகி பிடிசி டோமினன்ஸ் ஆல் டைம் ஹை, இன்னும் ஒரு ஹை, ஆல் டைம் ஹையில் இருக்கிற ஹையை விட இன்னும் ஒரு ஹை ஒன்று வச்சதுக்கு பின்னால் திருப்பி மார்க்கெட் வந்து டம்ப் ஆகும் பிடிசி டோமினன்ஸ். அப்படியே டம்ப் ஆகக்குள்ள எங்களுக்கு வந்து திருப்பி பிடிசி வந்து ரிக்ளைம் ஆகி மேலே மூவ் ஆகிறது ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த பிளேஸில் இருந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிடிசி அல்ட் கோயின்ஸ் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி. அது என்ன ரீசன் சொன்னால், இப்போவே எங்களுக்கு வந்து நிறைய கோயின்ஸ் வந்து பிடிசியும் எத்தீரியமும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. பட் பிடிசி அண்ட் எத்தீரியமுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்த வரைக்கும் பிடிசி வந்து நியூ ஆல் டைம் ஹை வைக்கும். பட் இப்போதே வைக்காது. ஏன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு வந்து இன்னும் அந்த சைக்கிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னும் எங்களுக்கு வந்து வரல. அந்த சைக்கிள் சேஞ்ச் அப்படின்றது வரும் எப்படின்னு சொன்னால், பிடிசி டோமினன்ஸ் வந்து எங்களுக்கு டம்ப் ஆகணும். அந்த டோமினன்ஸ் டம்ப் ஆகிறதுக்கு முன்னுக்கு இப்போ பம்ப் ஒன்று தர இருக்குது. அந்த பம்புக்கு பின்னால் தான் எங்களுக்கு வந்து டம்ப்னு சொல்லி ஒன்று தரும். அப்போ அந்த பம்ப் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து அல்ட் சீசன் அப்படின்னு சொல்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லி அல் சீசன் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து பார்க்குறது மாதிரி இருக்கும். அந்த ஏர்லி அல் சீசன் ஸ்டேஜ் தான் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அது என்ன ரீசன், இப்போ எங்களுக்கு வந்து நிறைய லோ மார்க்கெட் கேப்ஸ் மூவ் ஆகுது. லோ மார்க்கெட் ப்ளஸ் மீம் கோயின்ஸ், இந்த கோயின்ஸில் தான் நிறையவே எங்களுக்கு வந்து மேலே பூஸ்ட் ஆகிட்டு போகுது. சரியா? இப்போ அதெல்லாம் வந்து ரேங்கிங்கில் ஆகவே கீழே இருக்கிற கோயின்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூஸ்ட் ஆகுது. அப்போ இப்போ வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், வேல்ஸ் வந்து ஆல்ரெடி அல்ட் கோயின்ஸை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. அல்ட் கோயின்ஸ் உங்களுக்கு என்டர் ஆகுறாங்க. பட் நாங்களும் அதே மாதிரி என்டர் ஆகணும்னு சொன்னால் நாங்களும் வந்து வெயிட் பண்ணி லோ மார்க்கெட் கேப்ஸ் ஜெம்ஸை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த ஜெம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதோடைய ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் வந்து ஈஸியாக இந்த மாதிரி அல்ட் கோயின்ஸுகளுக்கும் என்டர் ஆகிடும். வேல்ஸ் வாரத்துக்கு முன்னுக்கு வேல்ஸ் வந்து வருவாங்க. எங்களுக்கு வந்து வேல்ஸ் ட்ரான்சாக்ஷன் பார்க்கிடும். அப்படி பார்த்துட்டு வேல்ஸ் வந்து உங்களுக்கு வராங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் அந்த டைம் உங்களுக்கு என்டர் ஆகிடும். அப்படி என்டர் ஆகிடும்னு சொன்னால் நாங்கள் வந்து அங்கே இருந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணி மார்க்கெட் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சர்ஜ் ஒன்று தந்ததுக்கு பின்னால் மினிமம் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் மினிமம் அது லோ மார்க்கெட் கேப் ஜெம்மாக இருந்துச்சு சொன்னால் மினிமம் 10x இருந்து 100x அப்படின்னு சொன்னால் மினிமம் 1000%லேருந்து 10,000% வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு கோயின்ஸும் பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அது லோ மார்க்கெட் கேப் ஹை ரிஸ்க்காக இருக்கும். சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னால் மிட் மார்க்கெட் கேப் அண்ட் லார்ஜ் மார்க்கெட் கேப். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸ் கோயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகுது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு டோஜியை பார்க்கலாம் அண்ட் பிபி இதையும் பிடிசின்னு தெரியும். இந்த 4 கோயின்ஸ் உங்களுக்கு வச்சு பார்க்கலாம். இதில் வந்து எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், பிடிசியில் அதே ட்ரெண்ட் தான் மற்ற 3 கோயின்ஸும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். பிடிசி எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குதோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர். சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இப்போ சொல்லலாம், எஸ் நாங்கள் இப்போ ஏர்லி ஸ்டேஜுகளுக்கு தான் இருக்கிறோம். இன்னும் நாங்கள் வந்து உள்ளுக்கு போக இல்லை. இந்த ஏர்லி ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னு சொன்னால், பிடிசி வந்து எங்களுக்கு டம்ப் ஆகும். அந்த டம்ப் ஆகக்குள்ள தான் எங்களுக்கு அது ஃபைனல் ட்ராப்பாக இருக்கும். அந்த ஃபைனல் ட்ராப்பில் உங்களுக்கு வந்து ஈஸியாக பை பண்ணி வச்சுக்கொள்ளலாம். பை பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அது மேலே சர்ஜ் ஆகக்குள்ள உங்களுக்கு வந்து ஈஸியாக செல் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குயிட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.